ஒரு 1 டே ட்ரிப்பு கோயம்புத்தூர் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுங்க. சடன் ட்ரிப்புனால ஆம்னி பஸ்ஸில் தான் சீட் கிடச்சிச்சு. எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் பஸ் ட்ராவல். அதனால் ஸ்லீப்பர் கேபினை நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நைட் 9:30க்கு பஸ் கிளம்புச்சு சென்னையிலேருந்து. மார்னிங் ஒரு 6 o'clockலாம் கோயம்புத்தூர் போயிடுச்சுங்க. நல்லா இருந்துச்சு பஸ் ட்ராவல். தாமரைன்னு ஒரு இதில் புக் பண்ணியிருந்தோம். டீசெண்டாக ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு பஸ்ஸு. அப்புறம் அங்கே போய் ரூம் போட்டோம். ரூம் வந்து அங்கே செட்டிநாடு கோர்ட்யார்டுன்னு அங்கே ரூம் போட்டு ஸ்டே பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். ஆனந்த விலாஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அங்கே வந்து ராகி பொங்கல் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இது சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டொமேட்டோ சேவை பாத்து, இதெல்லாம் கொஞ்சம் கோயம்புத்தூரில் ஃபேமஸ் போலக்கு, அது சாப்பிட்டேன். அப்புறம் எங்கள் பாப்பா ஒரு தோசை சாப்பிட்டா. போயிட்டு 2 விஷயத்துக்காக கோயம்புத்தூர் வந்தோம். ஒன்று ஸ்கூல் அட்மிஷன், அப்புறம் வீடு. ஸ்கூல் அட்மிஷனும் நல்ல விதமாகவே போச்சு. அப்புறம் வீடும் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வீடே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. டோக்கன் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு 1 வீக்கில் ஷிஃப்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆமாங்க, இனிமேல் நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ரெண்டல் கார் எடுத்துருந்தோம். அதனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மருதமலை பார்த்துட்டு போயிடலாம், அங்கே சாமியை தரிசனம் பண்ணிடலான்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப டயர்டு, 2 வேலையும் முடிச்சதில் இங்கே எங்கேயும் அலைஞ்சது டயர்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் 4 o'clock மேலே மருதமலைக்கு அப்படியே கிளம்பணும். இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் இருந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்து. கோயில் அடிவாரம் வரைக்கும் போனோம். கோபுரம் பார்த்தோம். அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். மேலே ஏறலை. இன்னும் ஒரு தடவை போய்க்கலாம், இங்கே தானே வரப்போகிறோம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.